15வது வசனம் பின்பகுதியில் மோசே சொல்லுறாரு, 15வது வசனம், உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அதுக்கு முந்தின வசனத்தில் ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த நாளில் ஒரு பாரத்தோடு அந்த இடத்துல வனாந்தர ஜெபத்துக்கு கிடந்துச்சிருந்தேன். இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சிது. அப்போ தான் அதில் 17வது வார்த்தையில் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவி அவர்கள் மேலும் வைப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆவி இருக்குது. அல்லேலூயா. அந்த ஆவி அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த ஒரு 70 மூப்பர் மேலே உனக்கு இருக்க ஆவி அவங்களுக்கும் சொல்லி அந்த இடத்துல மாமா விலக்கி காட்டினாங்க. அப்போ நாங்களும் ஜெபித்தோம். எங்களுடைய பாரத்தையும் எங்கள் ஐக்கிய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இருக்கிற பாரம் இருக்கும், அதை எல்லாத்தையும் தாங்கிக்கொள்வதற்கு அதுக்கு ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி எல்லாரும் மேலே ஊற்றுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதே போல் நான் வெள்ளிக்கிழமை நடந்த காத்திருப்பு ஜெபத்தில் அண்ணன் கொடுத்தது சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய குறைகள் எதுங்கிறத சிந்தித்து பார்க்கணும்னு சொல்லி அன்றைக்கி இருந்தாங்க. ஆதியில் கொண்டு இருந்த அன்பு. ஒருவேளை நம்ம ரசிக்கப்பட்ட புதுசில் நல்ல ஒரு முழங்கால் படிட்டு நல்ல ஒரு ஜெபிக்கூடிய அனுபவம்லாம் இருந்திருக்கும், எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப குறைவு. நல்லா அதையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த ஆதியில் எப்படி நாங்கள் நல்ல ஒரு பாடல் பாடி நல்ல ஒரு தனி ஜெபம், வனாந்தர ஜெபம், இதெல்லாம் எனக்கு தான்னு சொல்லி அன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கத்தருச்சார். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.